அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி மண்ணில் கழுகுமலை என அழைக்கப்படும் கழுகாச்சலமூர்த்தி கோவிலிருந்து இந்த காணொலி பதிவு செய்கிறேன். என்னுடைய மலேசியா பயணத்தில் நான் சுனாங்கி போட் அப்படின்ற சிவசுப்பிரமணிய சுவாமி மலேசியா முருகரை பார்க்க போகிறப்போ வானத்தில் முருகப்பெருமான் ஒரு உருவத்தில் தெரிகிறாரு. மயில் மேலே முருகப்பெருமான் உட்காந்துருக்காரு. எல்லா கோவிலையும் மயில் வலப்பக்கமாக இருக்கும், ஆனால் இடப்பக்கமாக முருகர் காட்சி கொடுக்குறாரு. என் கூட அந்த மேகத்தில் இருந்த காட்சியை பார்த்தவங்க நிறைய பேர், கிட்ட ஒரு 4-5 பேர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த கோயில் உண்மையிலே தெரிய வந்தது எப்படின்னா, அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு முருக பக்தர் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பினார். நான் பார்த்து மெய் சிலிர்த்துட்டேன். என்னடா இது, நம்மளுக்கு வானத்தில் எந்த தோட்டத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை பற்றி தேடுறப்போ உண்மையிலே இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். பாமன் சுவாமிகளுக்கு ஞானம் கிடைச்ச கோவிலாக சொல்லப்படுது. பாமன் சுவாமிகள் இங்கே முருகப்பெருமான் வழிபட்டதுக்கப்புறம் அவர் ஞானப்பாதையை நோக்கி போனதாக சொல்லப்படுது. கிருபானந்த வாரியார் இங்கே நிறைய பேசியிருக்காரு. இந்த இடத்துல ஒன்று மட்டும் இல்லை, 2 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3 திருப்புகள் அரையனார் பெருமான் இந்த கழுகாச்சலமூர்த்தியை பற்றி பாடியிருக்காரு. இந்த முருகர் பேர் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வனோட இருக்கார். உலகத்தில் எத்தனையோ குடவரை கோயில் இருக்குது. அந்த எல்லா குடவரைக்கும் மூத்த கோவில் நம்ம கழுகாச்சலமூர்த்தி கோவில் தான். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு 3 நிமிஷம் வீடியோவில், ஒரு 4 நிமிஷம் வீடியோலேயே சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட இதுக்காகவே ஒரு நேர்காணல் பேசணும். விரைவில் எல்லா அற்புதம் அதிசயங்களும் இந்த கோவில் பற்றின விஷயத்தை நான் ஐபிசி பக்தி சேனலில் பேசுகிறேன். வள்ளியூர் பயணத்தை முடிச்சுட்டு குறுக்குத்துறையில் வேல் கொடுத்துட்டு கழுகுமலையை பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்டாரு. உக்ரமூர்த்தியாக இருந்த முருகப்பெருமானை இங்கே தனியாக வச்சுருக்காங்க. இங்கே திருச்செந்தூருக்கு இங்கேருந்து ஒரு பெரிய சுரங்கப்பாதை போதுன்னு காட்டினாங்க. அதெல்லாமே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு பார்க்குறப்போ. ஏதோ ஒரு வகையில் முருகப்பெருமான் நம்மளை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சுருக்காருன்னு நான் சொல்லணும். எல்லா புகழும் முருகனுக்கே. இதே முருகப்பெருமான் நான் திரும்பவும் அந்த படத்தை நான் பதிவு செய்கிறேன். எனக்கு மலேசியாவில் காட்சி கொடுத்த படத்தை, இந்த படத்தையும் அதையும் பாருங்கள். சொல்ல வார்த்தை இல்லை, அப்படி தான் இருக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.